வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அன்பான நேயர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் இந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு ஒரு அருமையான வார்த்தையை அவர் தருகிறார். இந்த ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். அப்படி அநேகருக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக மாறும். அது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்பது ஒரு நாளும் அது வெறுமையாக திரும்புவதே கிடையாது. அவர் என்ன நோக்கத்தோடு சொல்கிறாரோ அந்த நோக்கம் நிறைவேறித்தான் திரும்பும். சரியா? இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான வார்த்தையை பழைய ஏற்பாட்டில் யோசுவா புஸ்தகத்திலிருந்து ஆண்டவர் சொல்லியிருக்கார். யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். யோசுவா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அந்த 12ஆம் வசனம். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுத்த நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயிலோன் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். ஆமென். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியனும் சந்திரனும் நின்றது. பார்த்தீங்களா? அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரன் நின்றது. சூரியனும் சந்திரனும் அப்படி அசையாமல் நின்றது. யோசுவா சொன்ன அந்த ஒரு வார்த்தை. என் அன்பான நேயர்களே, எவ்வளோ பெரிய சூரியன், எவ்வளோ பெரிய சந்திரன், அதை நிப்பாட்ட முடியுமா? அந்த வார்த்தை, யோசுவா சொன்ன ஒரு வார்த்தை அப்படி நின்றது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியம் நிற்க வேண்டும் என்று விரும்புகிறீங்களோ அந்த காரியம் நிற்கும். கவலைப்படாதீங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சூரியனை நிற்க பண்ண ஆண்டவர், சந்திரன் நிற்க பண்ண ஆண்டவர் உங்களுடைய வார்த்தையின்படி பல காரியங்களை அப்படி நிற்கும்படி செய்வார். தேவ பிள்ளைகள், கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஊழியர் இருந்தார். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? கிராம ஊழியருக்கு அவர் வருவார், இரவு நேரம் வருவார், ஒரு அனாந்தரத்தில் நடந்து வருவார். நடந்து வரும்போது காட்டு யானை அந்த வழியில் நிற்கும். ஒரு ஒத்தையடி பாதை, அதில் அவர் கடந்து வரும்போது அந்த யானையை தாண்டி வரணும். அன்றைக்கி திடீர்னு அந்த யானையை பார்த்த உடனே யானை பயங்கரமாக நிற்கிது, சின்ன ஒத்தையடி பாதை. அப்போ அவர் சொன்னார், யானையை பார்த்து அதே இடத்துல நெல் அப்படின்னா, அதே இடத்துல நின்னது, அதே இடத்துல நின்னது. அவர் வீட்டுக்கு வர்றது வரையில் அவர் அந்த யானையை தாண்டி வருகிறார். யானை அசையவே இல்லை. யானைக்குள்ளே யானை கால் 4 கால் அது நடுவில் தான் அவர் நடந்து வர்றார். அந்த யானை அசையாமல் நின்னது. அவர் ஒரு வார்த்தை படி. எனக்கு அன்பா நேரில் உங்கள் வார்த்தை அப்படி வல்லமையாக ஒரு காரியத்தை நிறுத்திப்போம். மழை பெய்யாதே அப்படின்னா அப்படியே மழை பெய்யாது. காற்றை இறையாதே அப்படின்னு ஆண்ட சொல்கிறார். அப்படியே கடலில் அமைதியாரு. ஒரு வார்த்தை அவர் சொன்னால் நிற்கும், அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டையிட்டால் நிற்கும். ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் நம்ம காத்திருக்கிறோம். ஆண்டவரே எனக்கு பார்த்து ஒரு வார்த்தை சொல்லும். நீங்கள் ஒரு வேளை இந்த வேலையில் எந்த காரியத்துக்காக நீங்கள் ஒரு வார்த்தைக்காக காத்திருக்கிறீங்களோ அந்த வார்த்தை நிச்சயமாக சொல்லும்போது உங்கள் வாயிலிருந்து வர வார்த்தையை தேவன் ஆசீர்வதிப்பார். தேவன் ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீங்க. அது இயற்கையான காரியமாக இருந்தாலும் சரி, அது மற்ற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொன்னால் ஆகும், கட்டையிட்டால் நிற்கும். நல்ல ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டு நீங்கள் செய்யும்போது அந்த காரியத்தை இயேசப்பா நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். ஜெபம் பண்ணலாமா? அன்னைக்கு பரலோக பிதாவே, அன்றைக்கி யோசுவா ஜெபித்த போது சூரியனே நில்லு, சந்திரனே அசையாதே என்று சொல்லி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கட்டளையிட்ட போது சூரியன் அதே இடத்தில் நின்றது, சந்திரன் அதே இடத்தில் நின்றது. அப்பா, அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்காக எந்த காரியத்தை நிற்க வேண்டும் என்று சொன்னீரோ அந்த காரியம் நிற்க அந்த பிள்ளைகள் சொல்ல அது நிற்கணும். ஆண்டவரை
நிற்கணும் ஆண்டவரே. அன்றைக்கி அந்த சாது கேரளாவில் ஊழியக்காரர் யானையை பார்த்து நெல்லுன்னு நின்றுச்சு ஆண்டவரே. எலியா மழையை பார்த்து மழை பெய்யாதே அப்படின்னு மழை நின்றுச்சு ஆண்டவரே. இந்த மாதிரி பல நேரங்களில் ஆண்டவரே எங்களுக்கு இறங்கி எங்கள் வார்த்தைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரை நிற்க பண்ணியிருக்கீங்கப்பா. அதே போல் கர்த்தாவே, இன்றைக்கி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்கள் சொன்னால் ஆகணும்யா, அவர் கட்டளையிட்டால் நிற்கணும் ஆண்டவரே. அப்படி செய்ய வேண்டுமா மன்றாடுகிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம்.